ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ லாஸ்ட் பார்ட்டோட கண்டினியூட்டி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் வந்து பாட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா, இந்த மாதிரி விராஜ் தான் இந்த ப்ராப்ளம்க்கெல்லாம் காரணம், பாட்டி மைண்டை டைவெர்ட் பண்ணிக்கின்னு அவன் தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் சொல்லிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு, அதுக்கு பாட்டியோ சரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நடந்து போய் டயர்டாகி ஒரு இடத்துல போய் உட்காந்துக்குவாங்க. அங்கே வந்து ஒருத்தர் வந்து, என்ன பாட்டி ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, வாங்க உங்களுக்கு எங்கே போகணுமோ சொல்லுங்கள், நான் வந்து உங்களை அங்கே ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இல்லைப்பா பரவாயில்ல, என்கிட்ட கையில் காசு எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த சைடில் வந்து அந்த விராஜ் வந்து அந்த சியா அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டிலாம் வந்திருப்பாங்க. அங்கே பார்த்தாக்கா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்திருப்பாங்க. அப்போ விராஜ் வந்து சரி ஜான்வி இப்போ அவங்க அப்பா கிட்டே பேச போனால் பாட்டி எங்கேன்னு சொல்லிட்டு கேட்குவாங்க. அப்போ வந்து நம்மளெல்லாம் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். ஏன்னாக்கா பாட்டிக்கிட்ட வந்து ஜான்விக்கிட்ட வந்து பாட்டி அப்பா அம்மா கூட வரேன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா கிட்டே நாங்கள் கூப்பிட்டு வரோன்னு சொல்லியிருப்பான். அதுக்கு டைவெர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சாங், அவனோட ஃபேவரட் சாங்கை போட்டுட்டு இந்த மாதிரி அவள் கூட டியூட் ஆடிட்டுருப்பாள். இந்த டைமில் வந்து இந்த பாட்டி ஒருத்தவங்க கூட ஏறி போச்சு இல்லையா, அது வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தானப்பா, நீ என்ன இவ்வளோ நேரம் கூப்பிட்டு பாட்டி வந்துருச்சு, நீங்கள் கொஞ்சம் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன், ஃபஸ்ட்டு நிப்பாட்டுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி பாட்டி நடந்து, அந்த வயசான டைமில் சும்மா நடந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போயிட்டுருப்பாங்க, ஃபுல் ஸ்வெட் ஆகிட்டு. அதுக்கப்புறமா அவங்களால முடியாது, மறுபடியும் இங்கே பாட்டுறாங்க. சரின்ட்டு இவன் என்னென்னா மறுபடியும் நீ ரிலேட்டிவ்ஸ் கூடலாம் பேச போனால் அந்த சைடில் அவங்க அப்பாவை ஜான்வியை பார்க்குறாங்க, ஜான்வி அவங்க அப்பாவை பார்க்குவாங்க. மறுபடியும் இது விராஜ் நோட் பண்ணுவான். 2 பேரும் கிட்டே போகிறப்ப இவன் என்ன பண்ணுவான்னா டக்குன்னு ஓகே இந்த மாதிரி ஒரு சாங் மாதிரி டிஜே மாதிரி க்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு, இப்போ பாருங்கள் வெறிய நாங்கள் மட்டும் டியூட் ஆனால் போடாமல் எல்லாருமே அவங்க பார்ட்னர்ஸ் கூட ஆடணும்னு சொல்லிட்டு அந்த சியா பொண்ணு கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி ஒரு மாதிரி எல்லாரையும் டான்ஸ் பண்ணி வைப் பண்ணி வச்சுருவான். ஏன்னா அந்த மாதிரி பண்ணாக்கா வேறு யாரும் பேச முடியாது இல்லையா, லைக் பாட்டு ஜோராக ஓடிட்டுருக்கப்ப மாறி மாறி யாரும் பேசிக்க முடியாது. ஸோ அதுதான் அவனோட ஆக்சுவல் பிளானாக இருந்திருக்கும். அதனால அவன் பாட்டு போட வச்சுட்டு அங்கே போய் டிஜே கிட்டே வந்து இந்த வால்யூமை குறைக்காத, இதே மாதிரி பாட்டு ஓடிட்டே இருக்கட்டும், நான் சொல்கிற மட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா. இங்கே வந்து நம்ம பாட்டியை காட்டுறாங்க. மறுபடியும் பாட்டி வந்து ஃபைனலாக ஒரு மண்டபத்துக்குள்ளே வராங்க. அங்கே பார்த்தா இந்த விராஜோட கார் இருக்கும். அதை பார்த்து உள்ளே வந்துட்டு அவங்க போர்டு பார்ப்பாங்க. அங்கே பார்த்தாக்கா அந்த சியா அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா அப்போ மொத்த ஃபேமிலி இங்கே தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ரிசப்ஷனிஸ்ட்டை வந்து இந்த மாதிரி சியாவோட பாட்டி நான் என்னை அங்கே கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறப்ப ஓகே நான் வந்து கூப்பிட்டு போகிறேன்ட்டு அந்த ஆள் எங்கேயோ கூப்பிட்டுன்னு போகிறான். அது பார்த்தாக்கா இந்த ஆளும் யாராக இருப்பான்னாக்கா இந்த விராஜோட ஆள் தான் ஆக்சுவலாக. இந்த சைடில் வந்து நம்ம ஜான்வியை காட்டுவாங்க. ஜான்வி வந்துட்டு ஹஸ்பண்ட் எங்கே போயிட்டான், விராஜ் எங்கே போயிட்டான்னு சொல்லி தேடிட்டு வந்துட்டுருப்பான். இந்த டைமில் பார்த்தாக்கா பாட்டி வந்து இடம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆக்சுவலாக அது ஒரு மொட்டை மாடியாக இருக்கும். அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை அங்கே வந்து விட்டுட்டு போயிடுவான். நம்ம பாட்டிக்கு ஒன்றுமே புரியாது, இவன் என்ன மொட்டை மாடியில் வந்து விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்தாக்கா பின்னாடியில் வந்து ஹலோ பாட்டி ஹவ் ஆர் யூன்ற மாதிரி ஒரு வாய்ஸ் வரும். அது வேறு யாரும் இல்லை, இந்த விராஜ் தான். ஸோ இவனோட வாய்ஸ் எல்லாம் வந்து பின்ன இவங்க பாட்டி ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. ஐயோ இவங்கிட்டவா வந்து நம்ம மாட்டிக்கணும்னா, என்ன பாட்டி ரொம்ப ஓடி வந்து ரொம்ப கழிச்சு போயிட்டிங்களான்ற மாதிரி அவங்கள கேட்டுன்னு இருப்பாள். அதுக்கு பாட்டி ஓடி போய் கதவு தட்டுவாங்க. அதுக்கு அவன் சொல்லுவான், இங்கே பாருங்கள் உங்களால் ஒரு கதவை ஓப்பன் பண்ண முடியும்னா என்னால் ஒரு கதவை மூட முடியும், அதனால நீங்கள் ரொம்ப கிளவருன்ட்டு நினைக்காதீங்க, உங்களை விட கிளவர் நானுன்ற மாதிரி சொல்லுவாள். அதுக்கு பாட்டி வந்து திட்டுவாங்க இஷ்டத்துக்கும், இந்த மாதிரி நீ இவ்வளோ பேர் அயோகனாக இருக்கே, ஒரு மாதிரி பைத்தியோ சைக்கோ, நீ ஏன் உன்கிட்ட போய் என் ஜான்வியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோ பாரு, உன்னை பற்றி விசாரிக்காமன்ட்டு என்னென்னவோ சொல்கிறவோ இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். என்னையவா நீ பைத்தியம்னு சொல்கிறன்ற மாதிரி திட்டுவான். இங்கே பாரு உனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் தானே, உனக்கு தெரியாதது இன்னும் ஜாஸ்தி இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் நான் வந்து உன்னை ட்ரேஸ் பண்ணிவிட்டேன், நீ எங்கே இருக்கேன்னு எல்லாமே எனக்கு தெரியும், ஆனாலும் சும்மா உன்னை ஓட விட்டேன், நான் தான் வந்து வீட்டில் வந்து டைவெர்ட் பண்ணி இங்கே வந்து உன்னை நியர்பையில் இறக்கி விட்டனால தான் நீ வந்து அந்த சஞ்சய் பையன் மாதிரி பேச வச்சது நான் தான். என்னோட தான் ஃபைனலாக நீ ரிசப்ஷனிஸ்ட் ஒரு ஆள் அந்த காரில் வந்து இல்லையா டிரைவர், அவனும் என்னோட ஆள், அவனும் என்னோட ஆள் தான்ற மாதிரி சொல்கிறப்போ ஓ நீ இவ்வளோ பெரிய ஆளா, நீ சரியான பைத்தியக்காரன்டா அப்படி இப்படின்னு சொல்கிறப்போ உனக்கு யூஸ்வலி அவனுக்கு பைத்தியம்னு சொன்னால் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுறான் போல். பைத்தியம்னு சொன்னால் டென்ஷன் ஆகிறோன்னா என்னவோ. இந்த சைடில் ஜான்வி ஆல்மோஸ்ட் அந்த பாட்டி இருக்க பிளேஸ்க்கு வந்துட்டா. பட் என்னவோ அவள் கதை ஓப்பன் பண்ண போகிறப்ப ஐயோ இல்லை இங்கே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவா. பட் ஒரு வேளை அதை ஓப்பன் பண்ணியிருந்தால் பாட்டியை காப்பாற்றிருக்கலாமோ என்னமோ.
சரின்ட்டு அங்கேருந்து அவள் கிளம்பி போயிடுறப்ப இவனுக்கும் வந்துடும், இந்த மாதிரி பாட்டி பைத்தியம் சொல்லின்னு இருக்கேன் இவனேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பாட்டி சொல்லின்னு இருப்பாங்க, இந்த மாதிரி உன் தங்கச்சியை வந்து நீ தான் பார்த்துக்கணும், உங்கள் அப்பா அம்மாவே கொண்டுட்டு இந்த சொத்துக்காக தானே நீ இப்படி பண்ணுற, நீ சரியான காசு ஆசை பிடிச்ச வேண்டாம், நீ வந்து ஒரு மாதிரி சைக்கோ அப்படி இப்படின்ட்டுலாம் என்னென்னவோ சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு சரின்ட்டு இந்த சைடில் பாட்டி வந்து உட்கார வச்சுருப்பான். அதுக்கு இந்த ஜான்வி என்ன பண்ணுன்னா, கீழே ரிசப்ஷனில் போய் அவனுக்கு ஃபோன் பண்ணுறப்ப, இங்கே பாரு இந்த டைமில் போய் யாரோ ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறப்ப பாட்டி, ஐயோ இங்கே பாருங்கள், நான் என்னை காப்பாற்றுங்க, நான் வந்து ஜான்வியோடைய பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதே பார்த்தாக்கா இவன் வந்து ஃபோனை சைலண்டில் தான் போட்டிருப்பார் ரிங் ஆனப்போ. அதுக்கு இவன் பார்த்துட்டு, என்னை என்ன அவ்வளோ பைத்தியம்னு நீங்கள் நினச்சிங்களா, அந்த அளவுக்குலாம் நான் பைத்தியம் கிடையாதுன்ற மாதிரி சிரிச்சுட்டே இருப்பான். ஏன்னா அவன் ஆனே பண்ணியிருக்க மாட்டான். அதுக்கப்புறமா இங்கே பாட்டிக்கிட்டே அவன் கேட்பான், இங்கே பாரு பாட்டி, நீ வந்து என் ஃபைலை கொடுத்தீங்கன்னா நான் உன்னை விட்டுருவேன்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறமா இங்கே பாட்டி எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க சரியா. அதுக்கப்புறமா இந்த சைடில் ஜான்வியும் வந்து கீழெல்லாம் தேட வந்திருப்பாள், இந்த மாதிரி எங்கன்னா இருக்காங்களா, எங்கே இந்த விராஜ் எங்கேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போய் தேடி இருந்திருப்பாள். ஒரு வேளை கார்லையாச்சும் இருப்பானான்னு சொல்லிட்டு அவன் தேட வந்துருப்பான். இங்கே பார்த்தா இந்த மேலே பாட்டியை வந்து இவன் அந்த ஃபைலை கொடுன்னு சொல்லிட்டு அந்த பேக்கை இழுத்து பார்த்தாக்கா அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அங்கே ஃபைலும் இருக்காது. அப்போ அவன் இன்னும் டென்ஷன் ஆகிட்டு, ஃபைல் எங்கே சொல்லி கேள்வி, எங்கே போட்ட அந்த ஃபைலுன்ற மாதிரி. அது பாட்டி சொல்லி, நீ வந்து அவ்வளோ புத்திசாலினா உன்னை விட புத்திசாலிட்டானா, எனக்கு தெரியாதா நீ இந்த வேலையெல்லாம் பண்ணுவேன்னு, நான் அதுக்கு தான் ஃபைல் எங்கே இருக்கணுமோ அங்கே சேஃப்டியாக வச்சுட்டு வந்துட்டேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கே இவன் ஃபுல்லு டென்ஷன் ஆகிட்டு பாட்டியை பிடிச்சி, எங்கே இருக்க ஃபைலு சொல்லுன்னு சொல்கிறப்ப பாட்டி வந்து ஒரு மாதிரி, இல்லை நான் சொல்ல முடியாது, உன்னோட சுயரூபம் எல்லாருக்கும் தெரிகிற மட்டும் நான் எதுவுமே உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், இது பண்ண மாட்டேன்ற மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எட்ஜில் போயிருப்பாங்க அவங்க. இவன் கேட்டுன்னே இருக்கப்போ அப்படியே பாட்டி மாதிரி கீழே விழுந்துருவாங்க. அங்கே வந்து தலையில் நல்லா அடிபட்டுரும் அவங்களுக்கு. அதையும் இவன் பார்த்துருவா. ஸோ இதை வந்து ஜான்வி மேலேருந்தே அவளை பார்த்துருவான். இவன் நிற்கிறத அவள் பார்த்துருவான். இவனுக்கு ஒரே பயமாக போச்சு, ஜான்வி பார்த்துட்டாளான்னா. அப்புறமா யார் கீழே விழுந்ததுன்னு ஓடி போய் பார்த்தா அவங்க பாட்டி. அப்புறமா என்டையர் ஃபேமிலியும் வந்து ஒரே ஆள், ஏன்னா தலையிலேருந்து ரத்தம் போயின்னு இருக்கு, தலையில் ஃபுல்லாக அடிபட்டு